அன்புகிட்டயும், கண்மணிக்கிட்டயும் சிவகாமி சொல்றாங்க, "இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடங்கலும் இல்ல. நீங்க வாழ ஆரம்பிச்சிடலாம். சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுடுங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டுட்டு அன்பு ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. கண்மணி கிட்ட போய் நெருங்கி நெருங்கி போறாரு. கண்மணி தினம் தினம் ஒரு விரதம், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விரதம் அப்படின்ற மாரி ஒவ்வொரு நாளும் தள்ளிக்கிட்டே போறாங்க. இதனால அன்பு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் தான் இப்படி பண்றாளோ அப்படி சொல்லிட்டு வருத்தம் அடைகிறாரு. ஒரு டைம்ல கரப்பான்பூச்சிய பார்த்து அன்பு ஓடி போறாரு. அப்ப கண்மணி மேல அப்படியே கண்மணி தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ அன்புக்கும் கண்மணிக்கும் ரொமான்ஸ் ஆயிடுது. அடுத்து கண்மணியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க பாட்டி என்ன பண்றாங்க, செம்ம டென்ஷனா இருக்காங்க. உடனே சிவகாமி "இங்க பாருங்க அத்தை, இதுக்கப்புறமாலாம் அவங்கள நம்ம தள்ளி இருக்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க." அப்படின்னு ஒண்ணு அதிர்ஷ்டம். "நீ என்ன சொல்ற சிவகாமி? நான் தான் சொன்னேன்ல, நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில நாள் பார்க்க என்ன அத்தை இருக்கு? அதான் கோயிலுக்கு போயிட்டு சொன்னீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களும் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு பாட்டி தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ச்சே! இவங்க பொறுமையா இருப்பாங்க. எப்படியாவது இவங்ககிட்ட சொல்லி வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு நினச்சேனே. கடைசியில இந்த மாரி எப்போ எப்போ ஆச்சுன்னு தெரியலையே. ச்சே! நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வெண்ணிலா பாட்டிய பார்க்க வராங்க. "சொல்லுங்க பாட்டி, என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே?" அப்படின்னோனே, வெண்ணிலா, இதுக்கப்புறம் நீ அன்புவ மறந்துடுமா. இது வேலைக்கு ஆவாது." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க? நான் ஏன் அன்புவ மறக்கணும்?" அப்படின்னோனே, இல்ல வெண்ணிலா, நீ சொன்ன இந்த மாரி அன்பு நான் எப்படியாவது மாத்திடுவேன் மனச. நான் கூட சொன்னேன், நீ எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், அன்பு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு. எல்லாம் கரெக்ட்டு தான். நல்ல பிளான்லாம் கூட போட்டோம். ஆனா கடைசியில வேற மாரி நடந்துடுச்சே." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க பாட்டி?" "ஆமாம்மா, அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சேன். வந்தோனே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் வெண்ணிலா." அப்படின்றாங்க. அத கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷனா, "பாட்டி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நீங்க இருக்கும்போது நடக்கவில்லாமா பாட்டி? இப்படி பண்ணிட்டீங்களே பாட்டி. உங்கள நம்பி தானே அந்த வீட்ட விட்டு நான் வந்தேன். கடைசியில இந்த மாரி நடந்துருச்சே." அப்படி சொல்றாங்க. "வேற என்ன பண்றது வெண்ணிலா? எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த மாரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பாராத மாதிரி நடந்துருச்சு. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் நான் பிரிக்க முடியாதுல்ல. நீயே சொல்லு. அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க வெண்ணிலா. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அன்பு கண்மணி உருக்குவான். இப்போ இந்த மாரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உன் மனச மாத்திக்க வெண்ணிலா. அதுதாம்மா உனக்கு நல்லது." அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "நான் விடமாட்டேன். என் மனசு மாறவே மாறாது. எப்படி என்ன மாத்திக்க சொல்றீங்க? நான் அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டாங்கன்னா, அவங்க ஒண்ணா இருந்துருவாங்கன்னு அர்த்தமா? அவங்க 2 பேரும் பிரிக்காம நான் விடவே மாட்டேன். அவங்க வாழ்ந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, என்னாலலாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எப்படியாவது கண்மணிய நான் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன். மறுபடியும் நான் சேர்ந்து வாழ்வேன் அவர் கூட." அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. இங்க அன்பு என்ன பண்றாரு, கண்மணி கிட்ட சொல்றாரு, "கண்மணி, நம்ம நெறைய குழந்தைங்கள பெத்துக்கணும் கண்மணி." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கண்மணியும் சொல்றாங்க, "ஆமாங்க, நெறைய நெறைய குழந்தைங்கள பெத்துக்கணும். எனக்கு இது வீடு ஃபுல்லா குழந்தைங்கள பெத்துக்கணும் ஆசையா இருக்கு கண்மணி." போங்க, என்னாலாம் முடியாதுப்பா. 2க்கு மேல என்னாலாம் பெத்துக்க முடியாது. இப்ப தானே சொன்னேன் நெறைய குழந்தைங்கள பெத்துக்கலாம். பெத்துக்கலாம் தான். ஆனா அதுக்காக நீங்க சொல்ற மாரி வீடு ஃபுல்லா எப்படிங்க குழந்தைய பெத்துக்க முடியும்? என்னங்க அநியாயமா இருக்கு." அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. "என்ன கண்மணி இப்படி சொல்ற? நம்ம நெறைய குழந்தைங்கள பெத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்மணி." அப்படின்னோனே, "எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அவ்வளோ குழந்தைங்களுக்கு என்னால எப்படிங்க பெத்துக்க முடியும்? பயமா இருக்குங்க." அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம் வா." அப்படி சொல்லிட்டு அப்படியே தோள் மேல கை போடுறாரு. சந்தோஷமடைகிறாங்க கண்மணி. இங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க கண்மணி கிட்ட கேட்குறாங்க சிவகாமி, "இங்க பாரு கண்மணி, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நீ சந்தோஷமா இருக்கணும். இதுக்கப்புறம் நீயும் அன்பும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடி நடந்தா கோயில்ல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அந்த வேண்டுதல நம்ம நிறைவேத்திடலாம். இன்னைக்கு போயிட்டு கோயிலுக்கு அங்க அன்னதானம்லாம் கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடலாம் வா." அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "சரிங்க அத்தை." அப்படி சொல்லிட்டு கண்மணியும் போறாங்க. இங்க சாமி கிட்ட எல்லா வேண்டுதலும் வச்சுட்டு எல்லாமே பண்றாங்க. எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம கண்மணி. கண்மணி கேட்குறாங்க, "அத்தை, உண்மையிலேயே நீங்க கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் அத்தை." அப்படின்றாங்க. உடனே, "நான் மட்டுமா? திரும்பி பாரு." அப்படின்றாங்க. பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க. "அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கண்மணி கட்டிக்கிறாங்க. உடனே "எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி, நீயும் மாப்பிள்ளையும் பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னா. நான் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடி. எனக்கு கை கால் ஓடலை. உன்னை பார்க்கணும் போல ஆசையாக இருந்ததுடி. அதுதான் சிவகாமி என்னை வர சொன்னா கோயிலுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சீக்கிரமா ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும்டி." வெட்கமாகறாங்க கண்மணி.